எரிபொருள் ஏற்றிய 2 கப்பல்கள் நாளையும் மறுநாளும் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபன முகாமைத்துவ படைப்பாளர் மயூர நிதிக்குமார் அது தொடர்பான தகவலை ஊடகங்களுக்கு அறிவித்துள்ளார். அதன் பிரகாரம் ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 7000 தொன் மற்றும் ஆக்டேன் 92 பெட்ரோல் 29,000 தொன் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்டு நாளைய தினம் எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. அதேபோன்று நாளை மறுதினம் 29,000 மெட்ரிக் தொன் டீசல் ஏற்றிக்கொண்டு வந்த எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. குறித்த கப்பல் சிங்கப்பூர் துறைமுகத்தில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளது. இதற்கிடையில் 32,000 மெட்ரிக் தொன் டீசல் மற்றும் 7,200 மெட்ரிக் தொன் சூப்பர் டீசல் என்பன எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்றில் இருந்து கொழும்பு துறைமுகத்தில் இறக்கும் பணிகளை தற்போதைக்கு நடைமுறை கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் 32,000 மெட்ரிக் தொன் டீசல் மற்றும் 7,200 மெட்ரிக் தொன் சூப்பர் டீசல் என்பன எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்றிலிருந்து கொழும்பு துறைமுகத்தில் இறக்கும் பணிகள் தற்போதைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.